காலை நேரத்தில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறோம். உற்சாகமாய் தேவனை ஆராதிக்கும்படி 44வது சங்கீதத்தினுடைய 5 முதல் 8 வரை இருக்கக்கூடிய 4 வசனங்களை நம்ம அப்படியே வாசிக்கலாம். காலை நேரம் தூக்கத்துக்கு இடம் கொடுக்காம நல்ல கர்த்தரை பாடி ஆராதித்து மகிமைப்படுத்தி தெய்வ பிரசன்னத்துக்குள் கடந்து போவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தருவாராக. 5வது வசனம், உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழுத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவுடை நாமத்தில் நாங்கள் மிதிப்போம். ஆண்டவரே, சத்துருக்களை அங்கே கீழே போட்டு மிதிச்சிருவோம். ஆமென். சத்துருக்களை கீழே போட்டு நாங்கள் மிதிப்போம். 2வது அடுத்த வசனம், என் வில்லை நான் நம்பலை, என் பட்டயமும் நான் நம்பலை, என் வில்லையும் நான் நம்பலை, என் கல்வி அறிவையும் நான் நம்பலை, என் இருக்கிற பணத்தையும் நான் நம்பலை. ஆண்டவர், இதெல்லாம் என்னை ரட்சிக்காது. நீரே எங்கள் சத்துருக்களின் எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். அடுத்த வசனம், தேவனுக்குள் நித்தமும் மேன்மை பாராட்டுவோம், உமது நாமத்தை என்றைக்கும் துதிப்போம். சத்துருக்களை மிதிப்போம், அந்தகார வல்லமைகளை மிதிப்போம், இருளின் அதிகாரத்தை ஜெயம் எடுப்போம். ஆனால் நான் எங்களை நம்பலை, உங்களையே நம்பியிருக்கேன். சங்கீதக்காரர் சொல்கிற, ஆண்டவரே எல்லாம் நடக்கும், ஆனால் என்னுடைய திறமையோ என்னுடைய ஞானமோ இதை செய்யாமல் சர்வ வல்லமையுள்ள தேவனே அதை செய்வார். ஆகவே அந்த தேவனை, எனக்கு வெற்றி தருகிற தேவனை, சத்துருக்களின் கையில் இருந்தனை விடுவித்தனை காப்பாற்றுகிற தேவனை நான் என்றென்றைக்கும் துதிப்பேன் என்று சொல்லுகிறார். நல்ல வாயை திறந்து காலை நேரத்தில் நாமத்தை உயர்த்துவோம். உங்களை என்றைக்கும் நான் துதிப்பேன். என்னை நான் நம்பலை, என் படிப்பை நான் நம்பலை, என்னுடைய கல்வியை நான் நம்பலை, நான் வைத்திருக்கிற எதையும் நான் நம்பலை, உண்மையே நம்பி இருக்கிறப்பா, உண்மையே நான் நம்பி இருக்கிறப்பா. நல்ல கரங்களுடைய வாய்களை விரிவாய் தருது. உண்மையே நான் நம்பி இருக்கிறப்பா, உண்மையே நான் நம்பி இருக்கிறப்பா, உடைய திருநாமத்தையே நம்பி இருக்கிறப்பா. என் எதிர்காலம் உடைய கையில் இருக்கிறது, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் உடைய கரத்தில் இருக்கிறது, என் தொழிலின் வளர்ச்சி உடைய கரத்தில் இருக்கிறது, என்னுடைய ஆசீர்வாதம் உடைய கரத்தில் இருக்கிறது. நீர் என்னை நடத்துவீர், நீர் என்னை போஷிப்பீர், நீர் எனக்கு வழிகாட்டுவீர், நீ என்னோடு கூட இருப்பீரப்பா. உடைய பிரசன்னம் என்னை நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம், உடைய கிருபை எங்களை நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். என்னையே நான் நம்பாதபடி உம்முடைய கிருபையிலே, உம்முடைய நிழலிலே, உம்முடைய பாதுகாப்பிலே, உம்முடைய பராமரிப்பிலே, உம்முடைய ஆளுகையிலே நான் வாழும்படிக்கு என்னை உண்மைத்து அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த காலை நேரத்தில். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? நல்ல கரங்களை தட்டி பாடி நாம் தேடி வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். எல்லாரும் உற்சாகமாய், எல்லாரும் வாயை நல்லா விரிவாய் தொடரும். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கர்த்தாவே, உற்சாகமாய் பாடுவோம். செங்கடலை நீ பிளந்து
ஜனங்களை நடத்தி சென்றீர். கடலை நீர் பிளந்து உம் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் கீழே பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆமென் ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. ஆமென் ஆமென். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல மனப்பூர்வமா ஹல்லேலூயா ஹாலே ஹாலே ஹalleluya. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்ல வல்லமை உள்ள ஹாலே ஹalleluya ஹாலே. முழு பலத்தோடு once again. நல்ல வாயை திறந்து விரிவாய் கர்த்தரின் நாமத்தை உயர்த்துவோம். Jesus name. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் உலாவுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜீசஸ். நல்ல கரங்களை உயர்த்தி கடைசியா ஒரு முறை ஹalleluya ஜீசஸ். தேவனுடைய மகிமை நிரப்புகிறது. தேவனுடைய மகிமை ஜீசஸ். El Shaddai சர்வ வல்ல தேவனே. கரங்களை உயர்த்தி எல் ஷடாய் சர்வ வல்ல தேவனே உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம்,
எல்ரோயி சத்தமா எல்ரோயி. சின்ன பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து ஒரு மனமா எல்ரோயி. என்னை கண்ட தெய்வமே, என்னை கண்ட தெய்வமே, உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவாதி தேவனே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை வெட்டி ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். முடிந்தவர்கள் முழங்கால் படியிடலாம். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. இந்த தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. அது இந்த வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. கரங்களை வெட்டி ஆளே. முழு பலத்தை உயர்த்தி முழு சத்தத்தை ஆவியானவரே, தேவனே, தேவ பிரசன்னம் சபையை நிரப்பட்டும். ஹல்லேலூயா. தேவனே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மகிமையுள்ள கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நடத்தும் தேவ இரக்கம் வெளிப்படட்டும், தேவ தயவு வெளிப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்பதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நல்ல கரங்களை விட்டு அலையிலே சொல்லுங்க. இந்த உலகத்தில் நமக்கு வேலைகள் உண்டு. அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கும் பல பிரச்சனைகள் உண்டு. அரசாங்கம் இப்போ நிறைய திட்டங்களை கொண்டு வரதுனால வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப டென்ஷன். தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் பயங்கர டென்ஷன். எல்லா ஊழியத்திலையும் எல்லாருக்கும் டென்ஷன் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நம்ம தேவ சமூகத்துக்கு வருகிறோம். நல்ல கவனிங்க. தேவ பிரசனை எப்போ வெளிப்படும்? வார்த்தை எப்படி வெளிப்படும்னா, தாகம் உள்ளவன் மேல் தான் தண்ணீரை கத்த தெளிப்பார். தாகத்தோடு வாஞ்சையோடு வருகிற மக்கள் மத்தியில் தான் தெய்வத்துடைய மகிமையை வெளிப்படுத்துவார். இது ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக போகணும் என்கிற ஒரு கட்டாயத்தின் பேரில் அல்ல. பாஸ்டருக்கு தலையை காட்டணும்னு சொன்னால் தேவனுடைய மகிமை வெளிப்படாது. அப்போ ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் வரணும். ஞாயிற்றுக்கிழமை என்பது தேவனை ஆராதிக்கிற நாள், அவரை தொழுது கொள்ளுகிற நாள், அவருடைய சத்தம் கேட்கிற நாள் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம தேவ சமூகத்தில் வரும்போது தேவன் நம்முடைய பிரசன்னத்தினால நம்ம நிரப்புவார்.
ஒரு பாவம் நிறைந்த ஒரு உலகம், அசுத்தம் நிறைந்த ஒரு உலகம், பயங்கரமான அந்தகார கிரியைகள் பலமாய் போராடுகிற காலங்கள், பிசாசானவன் மதிநுட்ப தந்திரத்தை பயன்படுத்தி பயங்கரமாய் கிரியை செய்கிற ஒரு காலம். அப்படிப்பட்ட ஒரு காலத்தை பார்க்கவே முடியாத ஒரு காலம். பணத்தை நம்பிக்கையற்ற மனிதர்கள், உண்மை உள்ளவர்கள் குறைந்திருக்கிறார்கள். பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறவர்கள் குறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்ற போர்வையில் மலிந்து கிடக்கும் மலிவானவர்கள் அதிகமாக இருக்கிற காலத்தில் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். உண்மையற்று நேர்மையற்று தாழ்மையற்று இல்லாத ஒரு காலம். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ளே உண்மையை பார்க்க முடியல, நேர்மையை பார்க்க முடியல, பரிசுத்தத்தை பார்க்க முடியல, அன்பை பார்க்க முடியல, கீழ்ப்படிதலை பார்க்க முடியல, தாழ்வை பார்க்க முடியல, பணிவை பார்க்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கிறதுனால தேவ சமூகத்தில் வரும்போது நல்லா பாடி நல்லா ஆராதித்து எத்தனை மணி நேரம் சார்ஜ் போடுறோமோ அத்தனை மணி தான் ஃபோன் பேச முடியும். ஞாயிற்றுக்கிழமை வந்தால் தான் பைபிளே தூக்குறோம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பைபிளை தூக்குற ஆட்களை எனக்கு தெரியும், மற்ற நாட்கள் எடுக்கிறதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகிற போது ஒரு எதிர்பார்ப்போட சனிக்கிழமை படுக்கிறதுக்கு முன்னாடி காலையில் எழும்பி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு வரணும். ஆண்டவர் இன்னைக்கு என்னோடு கூட நீங்கள் பேசணும், இப்படி கிருபையில் வார்த்தை எனக்கு கிடைக்கணும். இந்த வாரம் முழுவதும் எனக்கு வருகிற பிரச்சனை, போராட்டம், தடை ஒட்டச்சு நான் மேற்கொண்டு முன்னேறணும், அதுக்கேற்ற கிருபியை நான் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு அந்த கிருபியை பெற்றுக்கொள்வதற்கு தேவ சமூகத்துக்கு வருகிற போது தேவன் நம்ம பிளஸ் பண்ணி அனுப்புவார். அந்த வாரம் முழுவதும் நம்ம சத்துருவை மேற்கொண்டு ஜெயிப்பதற்கு வேண்டிய கிருபைகளை கத்த தருவார். கடலை வைத்து ஆமென்னு சொல்லுங்க. நல்ல வாய்களை திறந்து சொல்ல, ஆண்டவரே என்னோடு கூட நீர் பேசும், என்னோடு கூட கிருபையுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு தாரும். ஹல்லேலூயா. வேறுமையான பாத்திரம் நான், நீரம்பிவர் வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமா படைந்து கொள்ளுவே, என்னையும் அவ்வித பாத்திரமா படைந்து கொள்ளுவே. தொடர்ந்து என்னோடு கூட நீர் பேசும், இப்படி கிருபையுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் மத்தியில் நான் பேசுகிறேன் என்கிற அந்த தெளிவோடு புரிந்து கொள்வதோடு உங்களோடு பேசுகிறேன். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முதல் கேள்வி, தேவன் பேசுவாரா? தேவன் பேசுவதை நான் கேட்க முடியுமா? தேவ சித்தத்தை நான் அறிய முடியுமா? தேவன் என்னை நடத்துவதை உணர முடியுமா? 100% முடியும். இந்த காரியத்தை செய்யலாமா, செய்யக்கூடாதா? செய்யலாம் என்றால் அதை எப்படி கண்டுபிடிப்பது என்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கிறது. அதற்கு தீர்வைத்தான் இன்றைய செய்தியின் மூலமாய் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த இடத்துக்கு நான் போகலாமா, போகக்கூடாதா? இந்த தீர்மானத்தை நான் எடுத்தது நல்லதா கெட்டதா? இந்த தீர்மானத்தினால் பின் விளைவுகள் என்ன உண்டாகும் என்பதை அறிவதற்கு நாம் தேவ ஜெபிக்கிறவர்களாக மட்டுமல்ல, தேவ உறவில் வளர்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஜெபிக்கிறது நம்முடைய தேவைகளை மட்டும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கறது. ஆண்டவர் எனக்கு இந்த போராட்டம் இருக்கிறது, அந்த விடுதலைக்காக ஜெபிக்கிறது. ஆனால் உறவு என்பது என்னென்னா, நம்ம ஜெபித்தது மட்டும் இல்லாமல் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து தேவைக்காக மட்டும், அவசியத்திற்காக மட்டும், ஆசீர்வாதத்திற்காக மட்டும் ஆண்டவரை தேடுகிற பழக்கம் அல்ல. மாறாக அவரோடு இருக்கிற அன்பை, ஐக்கியத்தை ஆழப்படுத்த, அகலப்படுத்த, உயரப்படுத்த, இன்னும் பக்கத்தில் வருவதற்கு ஜெபிச்சு முடித்த பின்பு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு சில நிமிடங்களை காத்திருக்கும் போது தேவன் நம்மளோட கூட பேசுவார். அதுக்கு என்ன செய்யணும் என்பது தான் நம்ம பார்க்க போகிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் மதி அற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தத்தை உணர முடியும். இது கர்த்தருடைய சித்தம், இஸ் காட் வில். எல்லாரும் கேட்குற கேள்வி, ஒரு திருமணத்துக்கு முடிவெடுக்கும் போது பாஸ்டர் தேவனுடைய சித்தம் என்னதுன்னு பார்த்துக்கிடுவோம் அப்படி சொல்லுவாங்க. ஒரு நிலம் வாங்கும்போது, ஒரு திருமணம் நடக்கும்போது, எந்த காரியமானாலும் தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய விருப்பத்தை அறிய எல்லாரும் விரும்புவாங்க. ஆனால் தேவ சித்தம் செய்கிறாங்களா என்பது இரண்டாவது. தேவ சித்தம் செய்கிறாங்களா என்பது செகண்ட். ஆனால் தேவ சித்தம் அப்படின்றத அறிய விரும்புவாங்க. அப்போ ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் வரும்போது தான் அவன் ஜெபிக்கிறவனாக மட்டுமல்லாமல், தன் தேவைகளை செலுகிறவனாக மட்டுமல்லாமல், தேவனுக்கு அருகில நெருங்கி வருகிற போது தேவன் முதலாவது என்ன செய்கிறார் என்றால் அவனுடைய உணர்வை உயிர்ப்பிக்கிறார். அவன் உணர்வுள்ளவனாய் மாறுகிறான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த உணர்வுகள் மங்கி போனால், உணர்வுகள் மழுங்கி போனால், உணர்வுகள் பலவீனமடைந்தால் தேவ சித்தத்தை அறிய முடியாது. தேவனால் நடத்தப்பட முடிவதற்கு வாய்ப்பில்லை. இந்த மனசாட்சின்னு சொல்கிறல, அந்த மனசாட்சி கூர்மையாக இருந்துச்சுன்னா தேவனுடைய வாய்ஸை கிளீனாக கேட்கலாம். இந்த மனசாட்சியை மட்டும், இந்த மனதை மட்டும் நம்ம கூர்மையாக வச்சுட்டே இருக்கணும். உணர்வுகளை கூர்மையாக வைத்து கொள்ள வேண்டும். ஆமென். வாசிக்கலாம். சங்கீதம் 19:12 வாசிங்க. 12 வாசிங்க. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். அப்ப பிழைகளை என்ன பண்ண முடியும்? அப்ப அந்த மனசாட்சி செத்து போச்சுன்னா உணர முடியாது. மனசாட்சி பலவீனம் அடைந்து போகுமானால், அந்த உணர்வுகள் பலவீனம் அடைந்து போகுமானால் தப்ப ஒரு மனுஷன் ஒத்துக்கிடவே மாட்டான். இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, தான் செய்கிற தவறுகளையோ தப்புகளையோ குற்றங்களையோ யாராவது சொல்லி காட்டினால அதை ஏன் அக்செப்ட் பண்ணி திருத்தி கொள்வதற்கு, சரிபடுத்திக் கொள்வதற்கு ஏன் விருப்பம் இல்லைன்னா உணர்வுகள் மழுங்கி போகும். நல்ல கவனிங்க. ஜெபிக்கிற ஒரு மனிதனிடத்தில் கண்டிப்பாக அந்த உணர்வு கூர்மையாக இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஆனால் தேவனோடு நெருங்கி பழகுகிற ஒரு அனுபவம் இருக்குமானா அவனோட உணர்வு எப்போதும் கூர்மையாகிட்டே இருக்கும். அது தெளிவாகிட்டே இருக்கும். அந்த உணர்வு எந்த அளவுக்கு, இந்த மனசாட்சி எந்த அளவுக்கு விழித்திருக்கிறதோ, அட்ராக்ஷனாக இருக்குதோ, அந்த அளவுக்கு தேவ சித்தத்தை எளிதில் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அதனால தான் தாவீது ராஜா கேட்கும்போது சொல்லுவார், அநேகத்தை விண்ணப்பத்தை பண்ணுவாங்க, நானும் என் ஊழியத்தில் எதுக்காக ஜெபிக்கிறேனோ இல்லையோ இதுக்காக நான் அதிகமாக ஜெபிப்பேன். இந்த உணர்வு எனக்கு இல்லைன்னா நான் உண்மையான ஊழியக்காரனாக இருக்க முடியாது. மனசாட்சி சத்து போச்சுன்னா, உணர்வு மழுங்கி போச்சுன்னா, உணர்வு அழிஞ்சு போச்சுன்னா தேவ சத்தத்தை, தேவ வாய்ஸை ஒரு ஊழியக்காரன் கேட்கவே முடியாது. அதுக்கு பிறகு மாம்சம் தான் வெளிப்படும், சுய கிரியை தான் வெளிப்படும், சுய இஷ்டம் தான் வெளிப்படும், சுய ஆசை தான் வெளிப்படும், மாம்ச கிரியை அதிகமாக வெளிப்படும். அப்போது மனசாட்சி, உணர்வு மழுங்காமல் பார்த்துக்கிடணும். அந்த மனசாட்சியை மழுங்காமல் கூர்மையாக்கி தெளிவாக்கி வைப்பது தான் ஜெபம். அந்த ஜெப பிரசனத்துக்குள்ள வரும்போது தேவன் அதை கூர்மையாக்கி கொண்டே வருகிறார். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 ராஜாக்கள் 3:12. உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். ஆமென். உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இது யாருக்கு ஆண்டவர் சொல்றாரு? சாலமோனுக்கு கர்த்தர் சொல்றாரு. சாலமோன் ஒரு ஞானி. ஆனால் அவனுக்கு பார்த்து சொல்றாரு, உனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்தேன். அந்த உணர்வுள்ள இருதயமாக நம்முடைய இருதயம் இருக்கும்போது தேவனால் நடத்தப்படுகிற, தேவ சத்தத்தை கேட்கிற அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆமென் சொல்லுவோமா? ஏசாயா
11ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு மேலே இருந்த ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, உணர்வை அருளும் ஆவி ஆண்டவருக்கு மேலே இருந்ததை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம ஜெபிக்கிறோம். என் தேவைகளை நான் தேவன்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறேன், என் விருப்பத்தை ஆண்டோடு சொல்லிக்கிறேன். நல்லது, அதோடு நின்று விடாமல் தேவ சமூகத்தில் போகும்போது ஆண்டவரே என் உணர்வை, என் மனசாட்சியை கூர்மையாக்கும், என் மனசாட்சியை தெளிவாக்கும், என் மனசாட்சியை ஆண்டவரே இன்னும் தெளிவாக்கும் சொல்லும்போது நம்முடைய மனசாட்சி உள் உணர்வுகள் கூர்மையாக தெளிவாக மழுங்காக இருக்குமானால் அற்புதம் பண்ணிக்கலாம். மழுங்கி போன கத்தி வச்சு தக்காளியை கட் பண்ணால் தக்காளியிலேருந்து சாரெல்லாம் வெளியில் வந்துடும். கூர்மையான கத்தி நல்ல ஷார்ப்பாக வெட்டிடும். மனசாட்சி உணர்வு கூர்மையாக இருந்துச்சுன்னா கர்த்தர் பேசுகிறத நான் தெளிவாக சொல்கிறேன். தெய்வத்தோட 40 வருஷம் நடந்துட்டேன், எளிதாக கண்டுபிடிக்கலாம். எந்த ஊழியக்காரடைய உதவி உனக்கு தேவையில்லை. யார்கிட்டையும் போய் கை பொத்தி கால் பொத்தி எனக்கு ஜெபிங்கன்னு கைதட்ட வேண்டிய அவசியம் இல்லை. மனசாட்சி மட்டும் தெளிவாக இருந்தால் போதும், உணர்வு மட்டும் தெளிவாக இருந்தால் போதும். தேவன் பேசுவதை சத்தமாக கேட்டாலும் உணர்த்துவதை கேட்க முடியும். கடங்களை பற்றி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். வாசிக்கலாம். சங்கீதம் 51 சங்கீதம் இல்லை, 51 சங்கீதத்துடைய தலைப்பை வாசிக்க. தலைப்பை பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீது. என்ன பாருங்க, இப்ப பச்சை மலை உரியாவை கொள்றான், பச்சை மலை எடுத்துக்கொள்றான், பெரிய தவறு செய்யறான் தாவீது. ஆனா அங்க போனோம் அவன் என்ன சொல்றான் தெரியுமா? உணர்த்தினான். யாருக்கு உணர்த்தினா? நல்ல கவனிங்க. உணர்த்துறான். எப்படி தீர்க்கதரிசி பண்ணுங்க, கதை சொல்றான் பாருங்க, கதை சொல்லி புரிய வைக்கிறான் பாருங்க. ஆண்டவர், நம்ம ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல வருகிற போது, ஒரு காரியத்தை புரிய வைக்கிற போது அழகா கதையின் மூலமா சொல்றாரு. ஏன்னா அதை உணரணும், உணர்ந்தாதான் அவங்க மனசுக்குள்ள போகும். இங்க போய் நாத்தான் தீர்க்கதரிசி போய் தாவீதிட்ட போய் டேய் நீ இந்த பாவம் உணர்த்துகிறான். அப்ப அந்த உணர்வை தூண்டுற பாருங்க. அப்போ என்ன அர்த்தம்? தாவீதுக்கு உணர்வு மங்கி போச்சு. பாவம் செஞ்சபோது நம்ம பாவம் செஞ்சுட்டேன், தவறு பண்ணிட்டேன், உரியாவை கொன்னுட்டேன், அவருடைய மனைவியை எடுத்துட்டேன், இந்த தவறு அவனுக்கு தெரியல, அவன் தப்பு அவனுக்கு தெரியல. இப்போ தீர்க்கதரிசி வந்து என்ன சொல்றான் தெரியுமா? அவனுக்கு மேல பழி போடல, அவனு மேல குறை சொல்லல, தவறை உணர்த்துகிறான். ஆமென் சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி ஆமென். மத்தேயு 18:15. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கொஞ்சம் வேகமாக படிச்சிருங்க. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் நீ அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் தவறு அவனுக்கு சொல்லு. அப்போ அவனுக்கு குற்றம் அவனுக்கு என்ன பண்ணல? அவன் செஞ்ச தவறு அவனுக்கு வாயை திறந்து சொல்லு. அவன் செய்த தவறு அவனுக்கு தெரியல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்படி தவறு செஞ்சிச்சுன்னா என்ன பண்ண? போய் உணர்த்து. இந்த உணர்வு இல்லை, அதனால அவன் செஞ்ச தப்பை ஒத்துக்கிடல, அவன் செய்த பாவத்தை அவன் ஒத்துக்கிடல, அவன் செய்த தவறை அவன் ஒத்துக்கிடல. ஏன் வாக்குவாதம் பண்றான்? ஏன்னா அவன் தவற உணரல. அந்த உணர்வு மங்கி போயிட்டு, உணர்வு மழுங்கி போயிட்டு, உணர்வு பலவீனம் அடைஞ்சிச்சு. ஆகவே அவன் செய்த பாவம் அவனுக்கு தப்பா தெரியல, அவன் செய்த தப்பு அவனுக்கு தெரியல. இப்ப நீ போய் அவன் செய்த தவற டேய் நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு வாடா அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. அவன் தப்ப அவனுக்கு உணர்த்துடா. அவனுக்கு உணர்வு மங்கி போச்சு, உணர்வு மழுங்கி போச்சு, போய் சுட்டி காட்டி உணர்த்து அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. கரங்களை பற்றி ஆமென் சொல்லுங்க மக்களா. அல்லேலூயா. யோவான் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இங்க இது யாரு? இந்த பகுதி எந்த பகுதி?
ஒரு பெண்ணை விபச்சாரத்தில் கையங்களமாக பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு இயேசுவிட்ட கொண்டு வராங்க. இயேசுவிட்ட கொண்டு வந்த உடனே ஆண்டவரே, மோசையின் பிரமாணத்தின்படி இவளை கல்லடிச்செல்லாம் கொல்லணும். ஆமாம், கரெக்டு. இயேசு அவங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்க, அழகாக சொல்கிறாரு. அவங்க தப்பை அவருக்கு உணர்த்துறது எப்படி உணர்த்துறாரு பாருங்க, நல்லா கவனிங்க. இவனை மனசாட்சி இல்லாதவனுங்க, உணர்வு இல்லாதவனுங்க, கடுமையானவனுங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் எவன் பரிசுத்தவனாக இருக்கிறானோ, எவனுக்கு மேலே தப்பு இல்லையோ அவன் முதல் கல்லடிடான்றாரு, உணர்த்துறாரு. இந்த வார்த்தை இயேசு வாயிலிருந்து வந்த உடனே மனசாட்சியில கடிந்து கொள்ளப்பட்டு ஒவ்வொருத்தனை கல்லை விட்டு போயிட்டான். ஒவ்வொருத்தனும் போயிட்டான். ஒருத்தன் கூட அங்கே நிற்கலை. அப்போ அந்த மனசாட்சி அவனுக்கு செத்து போயிருந்துச்சு. அந்த மனசாட்சி தெளிவடைந்த போது தப்பை உணர்ந்தான், கல்லை கீழே போட்டான், போயிட்டான். ஒரு மனிதன் உணர்வடையும் போதுதான் தன்னுடைய தவறை உணர்வான், தன்னுடைய தப்பை ஒத்துக்கொள்வான், தன்னுடைய குறைவை ஒத்துக்கொள்வான். இவ்வளவு வசனம் கேட்டும் ஒரு ஆள் வசனத்துக்கு, வார்த்தைக்கு, சத்தியத்துக்கு ஒத்துக்கலைன்னா அவங்க மனது பழுதடைந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த பழுதடைந்த மனதை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து உயிர்ப்பிப்பது தான் ஜெபம். தேவ சமூகத்துக்கு வந்து தேவ உறவில் வரும்போது அவருடைய மனதை, மனசாட்சியை, உணர்வை தேவன் தட்டி கூர்மையாக்குகிறார். கரலை வைத்து ஆமென் சொல்லுவோமா? இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 23:42. லூக்கா 23:42. லூக்கா 23:42. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். ஆமென். 2 கள்ளன். ஆனால் அவன் சொல்றான், இவர் இந்த ஆண்டவர் இந்த தப்புமே பண்ணலை, நம்ம தப்பு பண்ணோம், அதனால தண்டனை அடைகிறோம். அந்த சிலுவையில் இருக்கும்போது அவனுக்கு ஒரு உணர்வு வருது, நம்ம பாவம் செய்து சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இயேசு ஒன்றுமே செய்யாமல் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறாரு. ஒரு கள்ளன் இன்னொரு கள்ளனை கடிந்து கொள்ளுகிறான். அப்போ அவனுக்கு ஒரு உணர்வு வருது, நம்ம செஞ்சது பாவம். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இதெல்லாம் கவனிங்க. இன்னைக்கு நான் பேசுகிற இந்த சத்தியம், இந்த வசன வார்த்தைகள் ஒருவருக்கு நேராக வரும்போது மனசாட்சியில் தெளிவு இருந்தாதான் சொல்கிற வார்த்தைகள் உள்ள போகும், இல்லைன்னா போகாது. தன்னுடைய தவறுகளை, தன்னுடைய தப்புகளை, தன்னுடைய குற்றத்தை, தன்னுடைய குறைவுகளை நான் மாம்சத்தில் இருக்கிறேன் அப்படி என்பதை எப்போ கண்டுபிடிக்க முடியும்னா உணர்வுகள் கூர்மையாக்கப்படும் பொழுது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கரலை வைத்து அல்லேலூயா. ஆமென். ரோமர் 1:21 வாசிக்கலாம். ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளான வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அப்போ உணர்வு இல்லைன்னா இருதயம் இருளாயிரும். மனசாட்சி செத்து போச்சுன்னா இருதயம் இருட்டாயிரும். அப்போ ஏன் தேவ சமூகத்துக்கு வான்னு பேசிட்டு இருக்கிறேன்னா, தேவ சமூகத்திற்கு வரும்போது, காலையில் தேவனை தேடும்போது, அவர் சமூகத்தில் வந்து ஜெபிப்பது மட்டுமல்லாமல் சில நேரங்கள், சில நிமிடங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவனோடு ஒரு ஐக்கியத்தை, தேவனோடு இருக்கிற அன்பை புதுப்பித்து கொண்டே இருக்கும்போது நம்முடைய மனசாட்சி எப்போதும் கூர்மையாக இருக்கும், தெளிவாக இருக்கும். சிலவங்க சொல்லுவாங்க, நான் தேவ சித்தை என்னன்னு அறிஞ்சிட்டு வரேன். அதெல்லாம் இல்லை. மனது மட்டும் தெளிவாக இருந்து உணர்வு கூர்மையாக இருந்துச்சுன்னா எவ்ரி டைம் கர்த்தர் நம்ம நடத்துறத எளிதாய் அறிந்து கொள்ளலாம். எளிதாய் கர்த்தர் நடத்துவார். ஒரு ஆள் ஒரு காரியத்தை வந்து சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, மாம்சத்தில் பேசுறாரா, இல்லை இவருக்கு விருப்பத்தை ஒன்று உள்ள நுழைக்கிறாரா, இல்லை சத்ருதம் உள்ள கொண்டு வரானா என்பதை பேசி கொண்டு இருக்கிற போதே நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நமக்கு தெளிவுபட வைப்பார். இந்த மனசாட்சி மட்டும் தெளிவாக இருக்கணும், இதை அழிக்காமல் பார்த்துக்கிடணும். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பிரைஸ் கார்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஓசியா 5:15 அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும். குற்றங்களை என்ன பண்ணணும்? தன் தவறுகளை உணர்கிறவன் யார்? இப்ப இங்க என்ன பண்ணி இருக்குது? குற்றங்களை உணர்கிறவன் யார்? தன் தவறுகளை உணர்கிறவன் யார்? அப்ப எந்த அளவுக்கு வரும் அப்படின்னா, உணர்வுகள் வரும்போது தான்
வாசிக்கலாம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். தேங்க்யூ லார்ட். உபாகமம் 32:29. உபாகமம் 32:29. உபாகமம் 32. அவர்கள் ஞானமடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும் என்று. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் காட். அவர்கள் ஞானமடைந்து அதை உணர்ந்து தங்கள் முடிவை உணரணும். அடுத்தது இன்னொரு வசனம் இருக்குது உபாகமத்துக்கு நேராக. அந்த வசனத்தை சுட்டி காட்டுகிறேன். 29வது அதிகாரம் 29:4 வாசிக்க தம்பி. ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. ஆமென். உணரத்தக்க இருதயத்தை கேட்கணும். அதுதான் தேவனுடைய சித்தத்தை உணர முடியும். இந்த முடிவு நல்லா கொடுங்க. இந்த உணர்வு இருந்தாதான் தேவ சித்தத்தின்படி தீர்மானம் எடுக்க முடியும். தேவ சித்தத்தின்படி இந்த இடத்துக்கு போகலாமா போகக்கூடாமா அந்த உணர்வை தேவன் கூர்மையாக்கினால் எளிதாய் நீங்கள் தேவனோடு நடக்கலாம். கடவுளை பற்றி ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். திரும்ப சொல்லுங்க. பிரச்சனைகளுக்கு போராட்டங்களுக்கு தீர்வு காண்றது இங்கே தான் இருக்கு. எந்த ஊழியர்ட்டையும் போகாம நீ நல்ல வேதத்தை வாசித்து தேவ சமூகத்தில் நின்று இந்த உணர்வை மட்டும் கூர்மையாக்கி கொண்டு தேவன் பேசுவதற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு ஆளுக்கும் தீர்க்கதரிசின்னு உனக்கு பட்டம் தரேன். ஏன்னா உனக்கு அந்த வார்த்தை இருந்து தீர்க்கதரிசன வார்த்தை கத்த பேசிகிட்டே இருப்பார். உனக்கு வெளிப்பட்டுட்டே இருக்கும். அந்த இருதயத்தை மட்டும் தெளிவாக வச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த கூர்மையாக்கிட்டே இருக்கணும். அதை மழுங்க விடக்கூடாது, மங்கி போக விடக்கூடாது, தெளிவாக இருக்கணும். அதான் சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். 1 Peter 5:7 வாசிக்கிறோம். பவுல் தீமோத்தேயு எழுதும்போது நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு. இந்த மன தெளிவு என்பது என்னது? இருதயம் தூய்மையாக இருக்கிறது, கூர்மையாக இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். அதுதான் சரி. இது எப்போ வரும்? இது இல்லைன்னா என்ன நடக்கும், இது இல்லைன்னா என்ன நடக்கும் என்பதை சொல்ல. நம்பர் 1, எப்போ இந்த உணர்வு வரும்? 1 வாசிங்க. ஜெபிக்கும்போது இந்த உணர்வுகள் கூர்மையாகும். 1 ஜெபிக்கும்போது உணர்வுகள் கூர்மையாகும், தெளிவடையும். 2 வேதம் வாசிக்கும் போது, தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து தியானிக்கும் போது அந்த உணர்வுகள் கூர்மையாகும். சரியா? 3வது பிரசங்கம் கேட்கும் போது, இந்த வார்த்தையை அவர்கள் கேட்டபோது உள்ளத்திலே குத்தப்பட்டார்கள். அப்ப அந்த உணர்வு அடுத்தது எப்போ கூர்மையாகும், தெளிவாகும் அப்படின்னா பிரசங்கத்தை கேட்கும்போது அந்த மனசு அப்படியே என்ன பண்ணும்? கூர்மையாகும். 4வது தேவ பிரசன்னத்தில் இருக்கும்போது. நல்ல கவனிங்க. ஒரு தீர்க்கதரிசி, இவன் ஒரு தீர்க்கதரிசி. இங்கே வரும்போது சில காரியத்தை நம்ம வாசிக்கலாம். ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். 6வது அதிகாரம். இந்த வசனத்துக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லணும். 6ல வாசிங்க. அப்பொழுது சேராபின்களில் அதுக்கு முந்தி நீங்க வாசிச்சிட்டீங்கன்னா தேவ பிரசன்னம் அங்க வந்து இறங்குது. ஆலயத்தை தேவனுடைய மகிமை மூடுகிறது. கூப்பிடுகிற சத்தத்தால் வாசல்களின் நிலை அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது. நல்ல கவனிங்க. தேவ பிரசன்னத்துல தான் ஒரு மனிதன் தன் தவறை அறிக்கை செய்வான். நான் பேச முடியாத, நான் செய்ய முடியாத, சொல்ல முடியாத, சிந்திக்க முடியாம எந்த காரியத்தையும் ஒன்று எவ்வளோ பெரிய கால செய்ய முடியாது. தேவ பிரசன்னம் வந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை மாறிடும், உங்கள் வாழ்க்கை மறுரூபம் ஆயிரும், உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசம் உண்டாயிரும். நீங்கள் தேவனுக்கு கிட்ட நெருங்கி வந்துடுவீங்க. அந்த தேவ பிரசன்னத்தை கொண்டு வரதுக்காக நான் காலையில் போராடுறேன். தேவ மகிமை வந்துட்டேன்னா. ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு பயங்கரமான தீர்க்கதரிசி. 3 தீர்க்கதரிசிகள் விசேஷமானவர்கள். அதில் எரேமியா, ஏசாயா, எசேக்கியேல். ஆனால் இவன் பயங்கரமான தீர்க்கதரிசி. இப்போ பாருங்க, அவங்களுக்கு அடுத்தவங்களை பார்த்து சொல்கிறான், ஐயோ சாராயம் குடிக்கிறவனுக்கு ஐயோ, நன்மையை தீமைன்னு சொல்லுவனுக்கு ஐயோ, உனக்கு ஐயோ, இவனுக்கு ஐயோ, இவனுக்கு ஐயோ அப்படின்னு சொல்கிறான். இந்த தேவ மகிமை அவனை நிரப்பினோன்னு ஐயோ நான் ஹதமானேன் அப்படின்ற மாதிரி தப்ப முதல் முறையாய் ஒத்துக்கொள்கிறான். நான் அசுத்த உதடுள்ள மனிதன் என்பதை ஒரு தீர்க்கதரிசி ஒத்துக்கொள்கிறான். எப்ப? தேவ பிரசன்னத்தில்.
திரும்ப சொல்கிறேன், நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து நீங்கள் ஜெபித்து தேவ பிரசன்னத்துக்குள்ளே வரும்போது தான் தெய்வம் நம்மோடு பேச முடியும். ஜெபிக்கும் போது தேவன் பேசுவான்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் உங்களை ஒரு தேவ மகிமை, ஒரு தேவ பிரசன்னம் மூடுமானால் அந்த தேவ பிரசன்னத்தின் மத்தியில் இருந்து வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் நம்மோடு பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அதான் சொல்றேன், நீ தேவ பிரசன்னத்துக்கு வா, வாஞ்சியோடு வா, தாகத்தோடு வா, காலையில் வா, காத்துரு, கொஞ்ச நேரம் செலவு பண்ணு. என்ன வேலை இருக்கட்டும், என்ன செலவு இருக்கட்டும், என்ன தொழில் இருக்கட்டும், தலை போற காரியமா இருக்கட்டும், தேவனோடு நேரம் செலவிடுப்பா. வெற்றி உள்ளவனா மாறிடுவேன், ஜெயம் உள்ளவனா மாறிடுவேன், ஆசீர்வாதமான பாத்திரமா மாறிடுவேன். உன்னை சத்ரு ஜெயிக்க முடியாது, அந்த ஆவிகள் ஜெயிக்க முடியாதுன்ற. தேவ சமூகத்து வா வா. ஒரு திரும்ப திரும்ப சொல்றேன், தேவ சமூகத்துக்கு வா. ஜெபிக்கிறவனாக மட்டும் நிற்காத, தேவ பிரசன்னத்தில் நிரம்புறவனாயிரு. அல்லேலூயா. இப்போ வந்தோம், என்னென்ன காரியம் நடக்குது? பாவத்தை அறிக்கை செய்கிறான். 2, சுத்திகரிக்கப்படுகிறான். 3வது அர்ப்பணிக்கிறான். 4வது தேவ சத்தம் கேட்கிறான். 5வது தேவனுடைய விருப்பத்துக்கு ஒப்பு கொடுக்கிறான். எப்போ? தேவ பிரசன்னத்தில். அந்த வசனத்தை வச்சுக்க. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபின்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார். இப்ப இதெல்லாம் கவனிங்க. இந்த தேவ பிரசன்னம் வந்த உடனே பாவ உணர்வு வருது. பாவ உணர்வு வருது. பாவத்தை அறிக்கை செய்கிறான். பாவத்தை அறிக்கை செய்த உடனே வானத்தில் தேவதூதன் இறங்கி வந்து அவனை சுத்திகரிக்கிறான். அது மட்டுமல்ல, அவனுக்கு என்ன உணர்வு? தேவ சத்தத்தை கேட்கிறான். என் காரியமா யார் போவார்? இதெல்லாம் எப்போ வந்துச்சு தெரியுமா? தேவ பிரசன்னத்தில். அப்ப நல்ல கவனிங்க. எனக்கு ஒன்று தெரியும், ஒரு பாவம் செய்கிற ஒரு மனிதன், தவறாக நடக்கிற ஒரு மனுஷன், விருப்பம் போல நடக்கிற மனுஷன், தேவ சித்தத்தின்படி மாம்சத்தை அதிகமாக வெளிப்படுத்துகிற மனுஷன் தேவ பிரசன்னத்தில் வந்துச்சுன்னா, அந்த தேவ பிரசன்னம் அவன் தவறை உணர்த்தி அவனை சுத்திகரித்து தூய்மையாக்கி தேவ சத்தத்தை கேட்க வைப்பது தேவ பிரசன்னம். அதனால காலைல வந்த உடனே தேவ பிரசன்னத்துக்காக நான் போராடுவேன். ஆயத்தத்தோடு வாங்க, ஜபத்தோடு வாங்க, ஆயத்தத்தோடு வாங்க. ஒரு மனமா நெல்லு, ஒரு மனமா நெல்லு, ஒரு மனமா நெல்லு. எப்போ ஒரு மனம் வரும் தெரியுமா? தேவ மகிமை எப்போ வரும்? தேவ மகிமை எப்போ வரும்? ஒரு மனமா நின்னா தேவ மகிமை வரும். எதிர்பார்ப்போடு இருந்தால் தேவ மகிமை வரும். அவர்கள் 120 ஒரு மனப்பட்டு பாடி துதித்த போது ஆலயத்தை தேவ மகிமை நிரப்பிட்டு காலையில் வந்துச்சுன்னா உங்களுக்கு தேவ மகிமையிலேருந்து போகணும். தேவ பிரசன்னத்திலிருந்து காலையில் புறப்பட்டு போகணும். ஆலயத்துக்கு வர தேவ மகிமை மூடணும். அதுக்கு தான் கடந்து இங்கே போராடுறது. நீ வந்ததுக்கு அர்த்தமாக இருக்கணும், எதிர்பார்ப்போடு வரணும். அங்கே வந்தபோது தான் அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டான். என் காரியமா யார்? அப்போ இதுக்கு முன்னே ஏசியா தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டு இருந்தான்? இதுக்கு முன்னே யார் காரியமா போன? ஒரு ஊழியக்காரனை பாருங்க. இப்போ என் காரியமா யார் போவேன்னா, இப்போ யார் காரியமா நீ போயிருக்க? அதான் சொன்னேன், தேவ சத்தம் கேட்கும் எல்கைக்குள் வா. என் கண்மான கர்த்தருடைய பிள்ளையே, தேவ ஜனமே, கண்ணீரோடு உனக்கு நான் புத்தி சொல்றேன், பாரத்தோடு நான் பகிர்ந்து கொள்றேன். நீ வெக்கப்படக்கூடாது, நீ தோத்து போகக்கூடாது, சத்ரு உன்மேல் ஜெயம் எடுக்கக்கூடாது, நீ தடுமாறக்கூடாது, நீ தோத்து போகக்கூடாது, சத்ருனை ஜெயிக்கக்கூடாது. வெற்றியா வாழணும், நல்ல குடும்ப தலைவனா வாழணும், நல்ல தொழில் அதிபரா நீ மாறணும். உன்னை சத்ரு ஜெயிக்கக்கூடாது. ஒரு மனுஷனை பார்த்த உடனே அவன் நல்லவனா கெட்டவனா என்பதை பகுத்தறியும் ஞானத்தை இந்த தேவ பிரசன்னம் உனக்கு தருன்ற. அதுக்குள்ள வந்துரு. நீ உருவாகணும், ஒரு மகிமையான பாத்திரமா மாறணும். அப்ப தேவ பிரசன்னத்தில் வரும்போது பிரசன்னங்கள் வரும். ஆமென். எனக்கு ஊழியக்காரங்களை காரியத்தை சொல்லுவாங்க, சொல்லுவேன், தம்பி உன் விருப்பத்தை என்ன திணிக்கிறியான்னு கேட்பேன். என்ன கேட்டோன்னு நமக்கு தெரியும், இது மனுஷ காரியம், இவங்க விருப்பத்தை சித்தமாக மாற்றுறாங்கன்னு. தெய்வ பிரசன்னம் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் கண்டுகொள்ளலாம். ஆமென். முதல்ல ஜெபிக்கும் போது சொல்லுங்க, ஜெபிக்கும் போது, 2வது வேதம் வாசிக்கும் போது, 3வது பிரசங்கம் கேட்கும்போது, 4வது தேவ பிரசன்னத்தில்,
ஐந்தாவது ஊழியர்கள் மூலமாய். ஊழியர்கள் மூலமாய். நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, ஊழியர்கள் மூலமாய் கர்த்தர் ஒரு காரியத்தை உணர்த்தும் போது. சங்கீதம் 51 சங்கீதம். அடுத்தது ஆறாவது, தீர்க்க தரிசனம் வெளிப்படும் பொழுது. சில நேரங்களில் தீர்க்க தரிசனம் வெளிப்படும். அப்போஸ்தலர்கள் 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் வெளிப்பட்ட போது ஒப்பு கொடுத்தாங்க. தவற உணர்த்தல, ஆனால் தீர்க்க தரிசனம் வெளிப்படும் போது ஒரு மனிதனுக்கு உணர்வு உண்டாகும். தன்னுடைய தவறுகளை, தப்புகளை, குற்றங்களை, குறைகளை தவறு சொல்லும்போது தீர்க்க தரிசனம் வெளிப்படும் போது அவன் வாழ்க்கையில் ஒரு உணர்வுகள் உண்டாகும். அடுத்தது எச்சரிக்கை அடையும் போது. ஏன்னா ஆவியானவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து என்ன பண்ணுவார்? கண்டித்து உணர்த்துவார். யோவான் 16:8 வாசிக்கிற போது அவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இந்த வசனத்தை பாருங்க, அவர் வந்து உணர்த்துவார். நல்ல திரும்ப அந்த வார்த்தையை நான் கோடிட விரும்புகிறேன். அதுக்கு கீழே, அந்த வசனத்தை கீழே அழகான வார்த்தையில் கோடு போடுறேன். அந்த வசனத்தை ரவுண்ட் பண்ணுறேன், கோடு போடுறேன். என்னன்னா, உணர்த்துவார். தேவ சித்தத்தை உணர்த்துவார். தீர்மானம் எடுக்க உணர்த்துவார். தெளிவான பாதையில் போகிறதுக்கு உணர்த்துவார். தப்பு செய்யும்போது உணர்த்துவார். தவறாய் தீர்மானம் எடுக்கும்போது உணர்த்துவார். இந்த உணர்வு மங்கி போச்சுன்னா, மனசாட்சி மலங்கி போச்சுன்னா தேவ சத்தத்தை கேட்க முடியாது. அதனால நான் சொல்கிறேன், ஜெபம் நம்முடைய தேவைகளை சந்திப்பது மட்டுமல்லாமல் தேவ சமூகத்தில் வந்து நிற்கிற போது அது மகிமையான ஆசீர்வாதமாய் நமக்கு மாறிக்கொண்டே இருக்கும். ஆமென், அல்லேலூயா. இந்த உணர்வு இல்லைன்னா என்ன ஆகும்? அது ஒரு 10 காரியங்கள் வேகமாய். நம்பர் 1, தவறாய் சிந்திக்கிறோம் என்ற உணர்வு இருக்காது. இந்த உணர்வு இல்லைன்னா, நல்லா கவனிங்க, ஒரு காரியம் நம்ம மனசுக்குள்ளே வரும்போது தவறாக சிந்திக்கிறோன்னு என்ன வருமா? வராதா? வரும். அந்த உணர்வு மங்கி போச்சுன்னா வராது. தவறாய் சிந்திக்கிறோம். நம்பர் 2, தவறான பாதையில் பயணிக்கிறோம். நம்ம போகிற பாதை சரியில்லை, தெரியாது. 3வது, பாவ செயல்களை செய்கிறோம். அடுத்தது, பாவ செயல்கள் செய்கிறோம் அப்படின்றது தெரியாது. என்ன கவனிங்க, செல்ஃபோன் இருக்கிறவங்களா அல்லையிலே சொல்லுங்க. செல்ஃபோன் எடுத்துட்டு ஒரு நியூஸ் பார்க்கறதுக்கு நீங்கள் செல்ஃபோன் ஆன் பண்ணாலும் அருவருப்பும் அசிங்கமும் வந்துட்டே தான் இருக்கும். இப்படி தள்ளிட்டே இருக்கிற போது ஒரு அருவருப்பான காட்சியை தள்ளிவிட்டு நீங்கள் தேடுகிற சரியான காரியத்தை பார்க்கணுன்னா இந்த உணர்வு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா ஒருடைய கண்கள் அந்த குறிப்பிட்ட காட்சியில் நிலைத்து நிற்கும். அந்த காட்சியை பார்த்த உடனே அது உன் கண்கள் அந்த காட்சியில் நிலைத்து நிற்கும். ஆனால் உணர்வுகள் இருந்துச்சுன்னா, டேய் உள்ளே ஆவியான பேசுவார், டேய் தவறா பார்க்குற, உன் கண்ணை தீட்டுப்படுதுடா, உன் கண்ணு தீட்டுப்படுது, டேய் உன் கண்ணு தீட்டுப்படுதுடா அப்படின்னு உணர்வு இருந்துச்சுன்னா அவையான பேசுறதை கேட்கலாம். இல்லைன்னா கண்ணு செத்துரும், தேவனை தரிசிக்க முடியாது. அந்த உணர்வு இருந்துச்சுன்னா இது தப்பு, இஸ் ராங் அப்படின்னு பேசுவார். பாவ செயல்களை செய்கிறோம். நெக்ஸ்ட் 4வது காரியம், கசப்பான வார்த்தைகளை பேசுகிறோம். கசப்பான வார்த்தைகளை பேசுகிறோம். கசப்பான வார்த்தைகள் அங்கே பேசிட்டே இருக்கிறோம், அந்த உணர்வு வரும். அடுத்தது 5வது, மற்றவர்களை காயப்படுத்துகிறோம். நம்ம இந்த வார்த்தை மற்றவங்களை என்ன பண்ணணும்? காயப்படுத்துகிறோம். 6வது, மற்றவர்களை வேதனைப்படுத்துகிறோம். மற்றவர்களை நான் நடந்து கொள்கிற இந்த விதம் மற்றவர்களை வேதனைப்படுத்துகிறது. அடுத்தது 7வது, தேவனை எரிச்சல் அடைய வைக்கிறோம். தேவனை நான் செய்கிற இந்த பாவ செயல்கள், கிரியைகள் தேவனை எரிச்சல் அடைய வைக்கிறது. சரி, அடுத்தது பிற பொருளை இச்சிக்கிறோம். அப்ப நல்லா கவனிங்க. ஆமென் சொல்லுங்க. நல்ல கரங்களை போய் தலையிலே சொல்லுங்க.
எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஆமென். இந்த உணர்வு இருந்துச்சுன்னா, ஒரு பெண்ணு அலங்கோலமா ட்ரெஸ் பண்ணி போட்டாலும் உணர்வு இருந்துச்சுன்னா, அடுத்தவன் மனைவியை பார்க்குறோம், அடுத்தவ கணவன், அந்த ட்ரெஸ் பண்ணி போறவ அடுத்தவளுடைய மனைவி, அடுத்தவனுடைய கணவன் பார்க்கக்கூடாது, தப்பு. அடுத்தவனுடைய மனைவி தொடக்கூடாது. வாலிப பிள்ளை இன்னொருவனுக்கு கல்யாணமாக போறவ தொடாத, பார்க்காத, செல்லாதன்னு அந்த உணர்வுக்கும். உணர்வு மங்கி போச்சுன்னா அழிஞ்சிருவோம். கிறிஸ்தவ வாழ்க்கை அர்த்தமற்று போயிடும். இங்கே தான் இருக்குது கிறிஸ்தவ வாழ்க்கையே இருக்குது. அதுக்கு தான் ஆவியானவர். சபைக்கு வர்றது அசுத்தமாக வாழ்கிறதுக்கு இல்லை, பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு, நல்லா வாழ்கிறதுக்கு. புதிய கெட்டவனா வாழ்கிறதுக்கு இல்லை, நல்லவனா வாழ்கிறதுக்கு, பேசிக்கலனா வாழ்கிறதுக்கு இல்லை, அடுத்தவங்க பணத்தை வாங்கிட்டு கொடுக்காம ஏமாத்துறதுக்கு இல்லை. பரிசுத்தமாக வாழதான் சபை, உண்மையாய் வாழதான் சபை, நேர்மையாய் வாழத்தான் சபை, கிறிஸ்துவை வெளிப்படுத்தி காட்டுதான் சபை. அதுக்கு தான் சபை இருக்கு. ஒரு இஷ்டம் போல வாழ்றதுக்கு இல்லை, மனம் போன போக்கில் போடுறதுக்கு இல்லை. நம்மை கண்டித்து திருத்தி சரிபடுத்தி சிறந்த மனிதனாய் வாழ்வதற்கு வழிகாட்டுகிற இடம் சபை. இல்லைன்னா அது கூடாரம். சரியா உன்னை வாழ வைக்கணும், சரியா வழிகாட்டணும். அதுக்கப்புறம் தான் சபை. ஒரு அழகா சச்சக்கட்டு கோலை வச்சுட்டு வெள்ளச்சட்டை போட்டோன்னா பாஸ்டர் ஆயிட முடியாது. நெக்ஸ்ட் பாயிண்ட் வருது, பிறர் பொருளை இச்சிக்கிறோம். 9வது பாயிண்ட், பொய் குற்றம் சாட்டுகிறோம். பொய், நம்ம தேவையில்லாம மற்றவங்கள மேல பொய்யா குற்றம் சாட்டுகிறோம் என்கிற உணர்வு. 10வது, தவறுகள் வாழ்க்கையை காயப்படுத்துகிறது. அதை உணர மறுக்கும் போது காயம் நிரந்தர புண்ணாக மாறுகிறது. திரும்ப ஒன் செகண்ட். தவறுகள் வாழ்க்கையை காயப்படுத்துகிறது, அதை உணர மறுக்கும் போது காயத்தை நிரந்தர புண்ணாக்குகிறது. ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. நல்ல கவனிக்க, 2 பேருக்கும் வாக்குவாதம் வருது. கணவனுக்கு மனைவிக்கும் வாக்குவாதம் வருது, மற்றவர்களுக்கு வாக்குவாதம் வருது. நம்ம ஜெயிக்கிறதுக்கு, நம்ம வெற்றி பெறுவதற்கு சில வார்த்தைகளை பேசி நம்ம ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாலும், தேவ சமூகத்தில் போன உடனே நீ ஜெயிச்சுட்ட, ஆனால் உன்ட தப்பு இருக்கு தெரியுமில்ல அப்படின்னு தேவ சமூகத்தில் ஆண்டவர் உணர்த்தி ஒப்பு கொடுக்க வைப்பார். கணவன் மனைவி பேசுகிறாலும் இப்போ சீக்கிரமாக ஒரு மனம் பொருந்துட்டு, நான் கேட்குறேன், ஒரு மனம் இல்லாமல் எப்படி ஜெபத்துக்கு வர முடியுது? உனக்கு யாரும் ஒரு ஆட்ட கசப்பு இருக்குன்னு வச்சுக்க, எப்படி பிரசங்கம் பண்ண முடியும்? எப்படி ஜெபிக்க முடியும்? அப்போ ஆவியான உணர்த்தலையோ? அப்படின்னா உணர்வு சத்து போச்சுன்னு அர்த்தம். உணர்வு இருந்துச்சுன்னா அந்த உணர்வு நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கும், நமக்கு தப்பை சொல்லிகிட்டே இருக்கும், தவறான பாதையை சொல்லிகிட்டே இருக்கும். ஆமென். இது ஒரு பாயிண்ட். வாழ்க்கை இருளடையும். ரோமர் 1:21. ரோமர் 1:21. உணர்வில்லாதவுடைய இருதயம் இருளடைந்தது, இருளடையும். தீத்து 3:10 படி வாக்குவாதம் பண்ண வைக்கும். வாக்குவாதம் சண்டை போட வைக்கும். வாக்குவாதம் பண்ணுவது நமக்கு வேதத்தில் இல்லை. வாக்குவாதம் உள்ள நோய் கொண்டவனாக இராதே அப்படின்ற வசனம் இருக்கு, பாருங்க. புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு. ஆமென். அப்ப என்ன பண்ணாது? இந்த உணர்வு என்ன பண்ணாது? நம்மளை வாக்குவாதம் பண்ண வைக்காது. அடுத்தது, துணிகரமான பாவம் செய்ய வைக்காது. பாவத்தை செய்ய துணிகரம் கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த உணர்வு நம்மளை விடாது, பிடிச்சு இழுக்கும். தேவ கிருபையை அசட்டை பண்ண வைக்காது, கிருபையை இழந்து போக வைக்காது. பிரசன்னத்தில் இருந்தீங்கன்னா, இல்லைன்னா கிருபை இழந்து போயிடும். இந்த துணிகரமாக போய் செய்யும்போது தேவ கிருபை இழந்து போகும். இந்த உணர்வு இல்லைன்னா
இருளடையும், வாக்குவாதம் பண்ணும், துணிகரமான பாவம் செய்ய வைக்கும், தேவக்கிருவியை அசட்டை பண்ணும். அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட், தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கும், இருதயத்தை இருளாக்கும், வாக்குவாதம் பண்ண வைக்கும், துணிகரமாய் பாவம் செய்ய வைக்கும், தேவக்கிருவியை அசட்டை பண்ணும், தேவ வார்த்தையை புறக்கணிக்கும். அடுத்தது ஊழியர்களின் ஆலோசனையை அலட்சியப்படுத்தும், ஊழியக்காரின் ஆலோசனையை அலட்சியப்படுத்தும். கடைசியில் முக்கியமான பாயிண்ட், தேவனுக்கு முன்ன போகாம உங்களை ஒளிய பண்ணும், ஒளிந்திருக்க பண்ணும். ஆதியாகமம் 3:8. அந்த சத்தத்தை அவர்கள் கேட்டபோது மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டாங்க. இந்த இது என்ன ஆகுன்னா, துணிகரமான பாவம் செய்யும் போது தேவ சமூகத்துக்கு வர்றது குறையும். நல்ல கவனிங்க, கடவுள் அல்லேலூயா சொல்லுங்க. சில வார்த்தைகள் மட்டும் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில், உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. அல்லேலூயா. உங்க தப்ப ஆண்டு சுட்டி காட்டுறாரு சார். இல்லைன்னா தவறான பாதையில் போயிட்டு இருக்கீங்க சார். மேடம், ஹலோ மேடம், தப்பான பாதையில் போயிட்டு இருக்கீங்க மேடம். வாலிப தங்கச்சி, தப்பு தெரியலையா? செல்போனில் பல மணி நேரம் உட்காந்து தப்புன்னு தெரியலையா? தெரியலன்னா தவறான பாதையில் போயிட்டு இருக்க தங்கச்சி. அதான் பிரசங்கம். பிரசங்கம் நம்முடைய வாழ்க்கையை பழுது பார்க்கணும். பிரசங்கம் நம்முடைய வாழ்க்கையை பழுது பார்க்கணும். பிரசங்கம் நம்முடைய வாழ்க்கையை செப்பனிடணும். பிரசங்கம் நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தணும். கிறிஸ்தவ வாழ்க்கையை சீராக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையை தெளிவாக்கணும். நம்ம சிறந்தவர்களாய் மாற்றணும். தேவன் சாயலை கொண்டு வரும். அதான் பிரசங்கம். இப்போ இந்த மனசாட்சி வந்துச்சுன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மளோட கூட பேசிட்டே இருப்பார். தவறை சுட்டி காட்டிகிட்டே இருப்பார். இதை செய்யாததை செய். எந்த காரியத்தையும் நடத்துவார். நஷ்டமா லாபத்துக்கு நேராய் நடத்துவார். எந்த காரியத்தையும் நமக்கு அவர்கிட்ட கேட்கும்போது அற்புதமாய் நடத்துவார், அதிசயமாக நடத்துவார். ஒரு பேங்க்ல ஒரு மேனேஜர் இருந்தார். நிறைய பணங்களை கொண்டு கொடுத்து அவர் பேங்க்கில் அக்கௌண்ட் பண்ணுவார். அன்றைக்கி ஒரு காலையில் உட்காந்துருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாராம், மகனே, இன்னைக்கு இந்த கம்பெனியிலேருந்து வரக்கூடிய எல்லா பணத்தையும் ஈச் அண்ட் எவ்ரி கட்டை தனித்தனியாக எழுடாண்டாராம். இவர் வாங்கி போடுவாராம். அன்னைக்கு ஒவ்வொரு கட்டையும் ஒரு நோட்டு கம்மியாக இருந்துச்சான். போய் சொன்னார் ஆண்டவர்கிட்ட போய், அந்த சத்தத்துக்கு நான் கீழ்ப்படியலைன்னா நான் பல ஆயிரங்களை வைக்க வேண்டியிருக்கும். உங்கள் சத்தத்தை கீழ்ப்படிச்சதுனால என்னை தப்பிச்சு வைக்கிறேன். நஷ்டத்துக்கு நேராக நீ கால் வைக்கும்போது, உனக்கு தெரியாத ஒன்று நீ செய்ய விரும்பும்போது ஆவியார் வந்து குறுக்க நிற்பார். ஆவியார் குறுக்க நிற்பார். நோ அப்படின்னு சொல்லுவார். இதை செய்யாத, வேண்டாம், உனக்கு இது உனக்கு செய்யாத அப்படின்னு நம்மளை தடுத்து நம்மளை அப்படியே ரவுட்டன் பண்ணி, ராஜா இந்த வழியில் போகணும்னு நீ நினைக்கிற, இங்கே நிறைய பள்ளம் இருக்குப்பா, நிறைய கண்ணி இருக்குதே, அப்படி ரவுண்ட் பண்ணி இந்த வழியாக போப்பா அப்படின்னு நம்மளை பிடிச்சி திருப்பி சரியான பாதைக்கு விடுவார். அதான் பரிசுத்த ஆவியானவர். அந்த அனுபவத்துக்குள்ள சபை வரணும், நீங்க வரணும். அதுதான் தேவ சமூகத்திற்கு வாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்து நம்முடைய பிரசன்னத்தை நிரம்பட்டும். சத்தத்தை உயர்த்தி
கண்களை மூடி தெய்வ பிரசன்னத்துக்குள்ள வாங்க. ஜெபிக்கிறதோடு நின்றாதீங்க. ஆவியான உணர்த்துறதுக்கு கீழ்ப்படியுங்க. தெய்வ பிரசன்னத்துக்குள்ள வாங்க. தேவனால் வழி நடத்தப்பட ஒப்பு கொடுங்க. உங்க அறிவை நம்பாதுங்க, உங்க அனுபவத்தை நம்பாதீங்க. தேவனை நம்புங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க, அவரை பிடிச்சுங்க, அவரை பிடிங்க, அவரை பிடிச்சுக்கோங்க, அவரை பிடிச்சுக்கோங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க. அவர் உங்களை நடத்துவார், சித்தத்தை வெளிப்படுத்துவார். உணர்வை கூர்மையாக வைத்துக் கொள்ளுங்க, உணர்வை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க. இஷ்டம் போல வாழ்றதுக்கு விடாதுங்க. தேவனுடைய சார்ந்து கொள்ளுங்க, அவருடைய பிரசன்னத்தை சார்ந்து கொள்ளுங்க. அற்புதமாய் நடத்துவார். இப்ப நீங்க மட்டும் முழு பலத்தோடு முழு பலத்தோடு கண்களை மூடி ஆவியானவரே உணர்வு கூர்மையாகட்டும். அப்படியே ஜெபம் பண்ணணும். வாயை மூடி சும்மா எப்படி அசைஞ்சிட்டெல்லாம் இருக்கக்கூடாது. நல்ல வாயை திறந்து என்ன உணர்வுள்ளவனாய் மாற்றும். தேவ சித்தத்தை அறிய நான் ஒரு ஊழியக்காரனுக்கு போய் முன்ன போய் நிற்காம, ஒரு தீர்க்க தரிசனம் எதிர்பார்த்து நான் நிற்காம, என்னை கைட் பண்ணுங்க, என்னை கைட் பண்ணுங்க ஆவியானவரே, என்னை கைட் பண்ணுங்க, என்னை கைட் பண்ணுங்க. ஊழியத்தில் என்னை கைட் பண்ணுங்க, சித்தத்தை அறிய என்னை கைட் பண்ணுங்க, ஒரு முடிவு எடுக்க எனக்கு கைட் பண்ணுங்க, நல்ல தீர்மானம் எடுக்க என்னை கைட் பண்ணுங்க. ஒரு இடத்துக்கு போகும்போது போகணுமா வேண்டாமா என்பதை உணர்த்துங்க, என்னை தெளிவுபடுத்துங்க. ஒரு உணர்வுள்ள ஆவி எனக்கு தாங்க. நான் மனம் போன போக்கில் போய் நிறைய நஷ்டம் அடைஞ்சிட்டேன், நிறைய கஷ்டப்படுறேன், நிறையதை இழந்துட்டேன். நான் மனம் போன போக்கில் போய் நிறையதை இழந்துட்டேன், நிறைய சத்ரு போராட்டத்தை கஷ்டப்பட்டேன். மனப்போக்கில் போனல குடும்பத்தில் பிரச்சனை, தொழில பிரச்சனை, தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனை, சஞ்சலம், தவிப்பு, துக்கம், துயரம், அவமானம் இதெல்லாம் சந்திச்சுட்டேன். நடத்துங்க, என்ன கைட் பண்ணுங்க ஆவியானவரே. நல்ல கரங்களை வச்சு சொல்லுங்க, ஆவியானவரே என்ன கைட் பண்ணுங்க. வாயை திறந்து சொல்றவங்களுக்கு அற்புதம் நடக்கும். வாயை திறந்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே என்ன கைட் பண்ணுங்க, என்ன கைட் பண்ணுங்க, எனக்கு கைட் பண்ணுங்க, என்ன நடத்துங்க, என்ன நடத்துங்க, என்ன நடத்துங்க, என்ன நடத்துங்க. எங்கு சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உங்க விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உங்க விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. கவனிங்க, உனக்கு முன்னாடி ஒரு சமயத்தில் தம்பி நிலம் வாங்கி நிலத்தில் பிரச்சனை என்ன நேரம் வந்தாப்புல, பழைய விசுவாசி, பிரச்சனை வந்துச்சு. என்ன வந்தாப்புல, பாஸ்டர் ஒரு 30-35 லட்சம் லாஸ் அப்படின்னு. அது நான் கேட்டேன், இந்த நிலத்தை வாங்க ஆண்டவர் சொன்னாரா? ஆண்டவர் சொன்னாரா? ஆண்டவர் எப்படி சொன்னாரு? சொல்லு தம்பி பாஸ்டர், ஆண்டவர் என்ன சொன்னாரு உனக்கு? தேவன் விருப்பம் இல்லாத காரியத்தை சொல்வதற்கு உணர்வுகள் ஓரளவுக்கு பலவீனமாக இருந்தாலும் இருதயத்தில் சஞ்சலம் ஓடிட்டே இருக்கும், மனசு தெளிவில்லாமல் இருக்கும். அப்படின்னா தேவன் இந்த காரியத்துக்கு பச்சை கொடி காட்டலை. ஒரு காரியம் தேவ சித்தமாக இருக்கும்னா மனசில் சமாதானமாக இருக்கும்.
மனசு சொல்லும் எஸ் அப்படின்னு கூடும். ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரே இது எனக்கு முடிவெடுக்க எனக்கு தெரியல அப்படி சொன்னா மனசுக்குள்ள இருந்து பேசுவார். மனம் சமாதானமா இருந்துச்சுன்னா ஓகே செய்யு. மனசுக்குள்ள ஒரு குழப்பம் உண்டாச்சுன்னா அமைதியாரு. தேவன் பேசுற வரைக்கும் அமைதியா இருக்கு. அந்த தம்பிகிட்ட பார்த்து கேட்டேன், தேவன் சொன்னாரா இந்த நிலத்தை வேக கத்த சொன்னாரா? கடனாச்சு. வீடு கட்டுறதுக்கு கத்த சொன்னாரா? இந்த இடத்தை ஊழியத்துக்கு போன்னு கத்த சொன்னாரா? இந்த ஊழியத்தை செய்யு கத்த சொன்னாரா? மனம் போல செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கிட்டு கிடந்து போராடுறது. தேவன்கிட்ட கேட்டு செய்யுங்க, ஆசீர்வாதமா இருக்கும். காத்துருங்க, பொறுமையா காத்துருங்க. கர்த்தர் வார்த்தை காத்துரு. எனக்கு வசனத்தை காட்டுங்கன்னு சொல்லு. ஒரு பிரச்சனையா எனக்கு வசனத்தை காட்டுங்க சாமி. நீங்க அடையாளத்தை கேளுங்க. அப்ப கர்த்தர் கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? ஒரு அடையாளத்தை உங்களுக்கு கண்டிப்பாய் காட்டுவார். அடையாளத்தை காட்டுவார், தெளிவா காட்டுவார். வளர்ந்தாச்சு பிரதர், பல வருஷம் ஆயிட்டு, இனிமேல் நீங்க தேவனால் நடத்தப்படணும், வாழ்க்கை மாறணும், ஸ்பிரிச்சுவல் லைஃப் மாறணும், ஆவிக்குரிய தரம் உயரணும், மாம்ச கிரியை அழியணும், தேவனோட இணைஞ்சு நிற்கணும், தேவ சத்தம் கேட்க கேள்விக்குள்ள வளரணும், வெற்றி பெற்றவர்களாய் மாறணும். அந்த ஆதங்கத்தில் தான் நான் உங்களோட பேசுறேன். கடவுளை உயர்த்தி கூர்மையாக்குங்க, தெளிவாக்குங்க பரிசுத்த ஆவியானவரே. முழு மனதோடு கூட சேர்ந்து ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எவர்கள் தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறார்கள் என்று ரோமர் 8:14 வாசிக்கிறேன். சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நடத்துவீராக. பாவத்திற்கு தப்பி கடந்து போக கிருபை செய்வீராக. உமக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செய்யாதபடி தப்பி கடந்து போக உதவி செய்வீராக. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உதவி செய்வீராக. போராட்ட நேரங்களில், குழப்பமான நேரங்களில் நீர் கரம் பிடித்து நடத்துவீராக. முற்றிலும் உம்மை சார்ந்து கொள்ள, முற்றிலும் உம்மை பற்றி கொள்ள ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்தரலும். மனசாட்சி கூர்மையாகட்டும். இயேசுவின் புண்ணிய நாமத்தில் பிதாவே.